செய்யும் செயலை குறிப்பது வினைச்சொல் எனப்படும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனோ மிருகமோ அல்லது பொருளோ செய்யும் வேலை அல்லது செய்யும் செயலை குறிப்பது வினைச்சொல் நம்ம பாட புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. புரியுதா பாருங்க? நாம சென்ற வகுப்புல பெயர்ச்சொல் பத்தி பார்த்திருக்கோம். பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். கண்ணா, முருகா, செல்வி அப்படின்னு ஒருத்தரோட பேரு, மயில், யானை, குயில் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு பொருளையோ ஒரு மனிதனோட பேரையோ சொல்லும்போது அது பெயர்ச்சொல் எனப்படும். ஆனா நாம இங்க என்ன பார்த்திருக்கோம்? வினை பார்த்திருக்கோம். வினை என்றால் செய்யும் செயல். நம்ம இங்கிலீஷ்ல verb அப்படி சொல்லுவோம் இல்லையா? அததான் பாத்தீங்களா தமிழ்ல வினைச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு சொல்றாங்க இல்லையா? அதனால நீங்க பார்க்கலாமா பாத்தீங்களா? இங்க உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சியின் பக்க எண் 52. பயிற்சியோட பக்க எண் 52ல உனக்கு ஒரு கிரிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் தாராளமாக கொடுத்துருக்காங்க. சரியா பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க வினைச்சொல்ல மட்டும் எடுத்து எழுதணும். உங்களுக்கு வினைச்சொல்ல என்னன்னு தெரிஞ்சா போதும், நீங்க எடுத்து எழுதலாம். வினைச்சொல் என்றால் என்ன? இப்பொழுதுதானே சொன்னேன், வினையை குறிப்பது வினைச்சொல், செய்யும் செயலை குறிப்பது வினைச்சொல். நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுதான் வினைச்சொல் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நாம இதுல எத்தனை வகையான வினைச்சொற்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. வணங்கு நான், வணங்கினான் பாருங்க. வா ந இன் வி நா இன் வணங்கினான். கட்டினான், கா இட் டி நா இன் கட்டினான். வரைந்தான், வா ரை இன் கா இன் வரைந்தான். சென்றான், சே இன் ரா இன் சென்றான். சே து இக் கி நா இன் செதுக்கினான். ஓ டி நா இல் ஓடினான். ஆ டி நா இன் ஆடினான். பா டி நா இல் பாடினாள். பா டு இக் தா இன் பாடுத்தான். என்ன பண்ணீங்களா? இது எல்லாமே வினைச்சொல் தான். என்னெல்லாம் வினைச்சொல்னு சொல்றீங்க? ஓடுறது, ஆடுறது, பாடுறது, நிற்கிறது, சாப்பிடுறது, நடக்கிறது, இது எல்லாமே வினைதான். எல்லாமே ஒரு செயலை செய்யறதுக்காக தானே நம்ம செய்யறோம். அப்ப அது எல்லாமே வினைச்சொல் தான். அதன்படி இங்கே வரிசைப்படுத்துள்ளது பாருங்க. செதுக்கினான், ஓடினான், பாடினான், ஆடினான், படுத்தான், சென்றான், வரைந்தான், கட்டினான், வணங்கினான். நாங்க கண்டுபிடிச்ச எல்லா வினைச்சொல்லையுமே எடுத்து தனியா எழுதிருக்கேன். உங்களுக்கு புரியுதா பாருங்களா? வினைச்சொல்ல என்னன்னு தெரிஞ்சா போதும், நீங்க அதுல இருந்து அதுக்கான சரியான விடையை உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ நாம அடுத்து பார்க்க இருப்பது பயிற்சி 2. பாருங்க பாருங்களா? இந்த பாட புத்தகத்துல பக்க எண் 53ல கீழே சில சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினைச்சொற்களை எடுத்து எழுதுங்க. இங்க நிறைய சொற்கள் கொடுத்திருக்காங்க. அதுல எதெல்லாம் வினைச்சொல்லோ அதை மட்டும் எடுத்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ என்னென்ன சொல் கொடுத்திருக்காங்க? காடு. காடு என்பது ஒரு பொருள், ஒரு இடத்தோட பேர். அது வினையா? கண்டிப்பா கிடையாது. அப்ப காடுங்கிறது வினைச்சொல்லா? கிடையாது. பூமி அது ஒரு இடத்தினுடைய பேர். அப்ப அதுவும் கிடையாது. பாடுகிறாள். என்ன பண்ணீங்களா? பாடுகிறாள். ஒரு பாட்டு பாடுகிறாள், கீதா பாடுகிறாள் அப்படின்னு சொன்னா அப்ப பாடுகிறாள் என்பது கண்டிப்பாக வினைச்சொல். குதி வினைச்சொல். அருகு வினைச்சொல். ஓடினான் வினைச்சொல். நிலவு, நிலவுங்கிறது பெயர் சொல். குழந்தைங்களா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். படிக்கிறேன், படிக்கிறாள், படிக்கிறேன், எந்த காலத்தை குறிச்சாலும் கண்டிப்பா அது என்ன சொல்? வினைச்சொல் தான். எழுந்திரு வினைச்சொல். வயல் ஒரு இடத்தின் பெயர், அப்ப அது பெயர் சொல். விளையாடு வினைச்சொல். ஆடுதல் வினைச்சொல். நீ, நீ என்பது வினைச்சொல்லா? கண்டிப்பா கிடையாது. நான் என்பது வினைச்சொல்லா? கிடையாது. கல், கல் என்பது வினைச்சொல்லா?
வினைச்சொல் அல்ல. அப்போ நீங்க இதுல இருந்து எதை எடுத்து எழுதுவீங்கன்னா கவனிங்க பாத்தீங்களா, பயிற்சி 2ல அருந்து, ஓடினான், பாடுகிறான், படிக்கிறேன், ஆடுதல், விளையாடு, எழுந்து, குதி இவை மட்டுமே வினைச்சொல்லாக இப்பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. என்ன கவனிங்களா, உங்களுக்கு இந்த பயிற்சி புரிந்ததா? பயிற்சி பக்கம் 52ல இதுக்கான விடைகளை நீங்க உங்க பாடப்புத்தகத்துல தெளிவா எழுதணும். புரியுதா கவனிங்களா? அடுத்து நாம் பார்க்க இருப்பது அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் என்றால் என்ன, இரட்டை கிளவி என்றால் என்ன கவனிங்களா? உங்களுக்கு புரியுதா பாருங்க. இரட்டை கிளவி, இரட்டை கிளவினா என்ன? ஒரே வார்த்தை 2 வாட்டி வரும், திரும்ப திரும்ப வரும். அப்படி வந்தா அதுதான் இரட்டை கிளவின்னு அர்த்தம். அடுக்கு தொடர் என்றால் என்ன? அடுக்கு தொடர்னாலும் ஒரே வார்த்தை 2 வாட்டி வரும், திரும்ப திரும்ப வரும். அதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். அப்போ கொடுத்திருக்க சொல்லு இரட்டை கிளவியா அடுக்கு தொடரா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா? எப்படி தெரியுமா தெரிஞ்சுக்கணும்? இரட்டை கிளவினா ஒரே சொல் இருமுறை அடுக்கி வந்து பிரித்தால் பொருள் இல்லை. என்ன குழந்தைங்களா புரியுதா? ஒரு சொல்லு 2 முறை வந்தாலும் அந்த சொல்லை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா பொருள் இல்லை, அர்த்தம் இல்லை, அதுக்கு மீனிங்ஸ் வராது. புரியுதா? பொருள் இல்லை என்றால் அதுவே இரட்டை கிளவி எனப்படும். புரியுதா பாத்தீங்களா? ஒரு வார்த்தை 2 வாட்டி 3 வாட்டி வருது, ஒன்று திரும்ப திரும்ப வருது. அந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தோம் பார்த்தீங்க, அதுக்கு அர்த்தமே இருக்காது. அந்த மாதிரி வந்தா அவை இரட்டை கிளவி. பாருங்க, அதாவது இரட்டையாக வரும் பொருள் தராது, இரட்டையா வரும் பொருள் தராது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நிறைய கொடுத்துருக்கேன். கடகட, குடுகுடு, கடகட, படபட, மடமடன்னு கொடுத்துருக்கேன். இது எப்படி பிரிக்கிறது? கட கட, தடவை ஒரு சொல்லு, கடகடை இன்னொரு சொல்லு, ஒரே சொல் 2 முறை அடுக்கி வந்திருக்கு. புரியுதா? இப்போ நான் இது பிரிக்கிறேன். கடை அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் வருதா? வராது. கடனா அர்த்தமே இல்லை. கடை கடை அப்படின்னு என்ன அர்த்தம்? முருகன் கடகடவென ஓடினான், முயல் கடகடவென ஓடியது. புரியுதா பாத்தீங்களா? அப்போ 2 வார்த்தை சேர்ந்தாதான் அர்த்தம் கிடைக்குது. தனித்தனியா பிரிச்சா அர்த்தம் கிடையாது, பொருள் கிடையாது. இதை போல அமைந்தால் அவை இரட்டை கிளவி. நம்ம இதற்கு பேர் என்ன? இரட்டை கிளவி. பாருங்க, குடு குடு அப்படி கொடுத்துருக்காங்க. குடு அப்படின்னு என்ன அர்த்தம்? அர்த்தம் வருதா? வராது. சல கல கல அர்த்தம் வருதா? கல அப்படின்னு என்ன அர்த்தம்? வராது. அந்த மாதிரி பிரிச்சோம்னா பொருள் தரல அப்படின்னா என்னது? இரட்டை கிளவி. புரியுதா பாருங்களா? அடுத்து நான் பாக்கி இருப்பது அடுக்கு தொடர். ஒரு சொல் அடுத்தடுத்து வந்து பிரித்தாலும் பொருள் தருமையானால், பிரிச்சா பொருள் கிடைச்சது. 2 வார்த்தையை நான் பிரிச்சு பார்க்கிறேன், 2 வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு, 2 வார்த்தைக்கு மீனிங் இருக்கு. அந்த மாதிரி அமைஞ்சா அவை நான் அடுக்கு தொடராகும். புரியுதா பாத்தீங்களா? பிரிச்சா பொருள் தந்தா அடுக்கு தொடர், பொருள் தரனா இரட்டை கிளவி. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்த வார்த்தைகள் வரும், ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வரும். அந்த வார்த்தை பிரிச்சு பாரு, பிரிச்சா ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அது அடுக்கு தொடர், பொருள் கிடைக்கலன்னா அது இரட்டை கிளவி. அவ்வளவுதான்.
ரெண்டும் ஒன்று திரும்ப திரும்ப வரும், ஒரே சொல் அடுக்கி அடுக்கி வரும். பிரிச்சா பொருள் கிடையாது, பொருள் இல்லைன்னா அவை இரட்டை கிளவி, பொருள் வந்தா அவை அடுக்கு தொடர். புரிகிறதா பாத்தீங்களா? இப்போ எல்லோரும் பாடப்புத்தகத்தின் பக்க எண், பாடப்புத்தகத்தோட பக்க எண் 56, 57. முதல்ல 56ல இரட்டை கிளவி கொடுத்துருக்காங்க. அதற்கான விடைகள் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு நான் இப்போ வினாக்கள் படிச்சு காமிப்பேன். புரிகிறதா பாத்தீங்களா? பாருங்க, இவை அனைத்துமே இரட்டை கிளவி தான். இவை அனைத்துமே இரட்டை கிளவிக்கான விடைகள் தான். முதல்ல வினாக்களை பார்ப்போம். தகுந்த இரட்டை கிளவி சொற்களால் நிரப்புக. பயிற்சி 1ல தகுந்த இரட்டை கிளவி சொற்களால் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினா எண் 1. காலை பொழுது டாஸ் என்று விடிந்தது. காலை பொழுது டாஸ் என்று விடிந்தது. எப்படி விடிந்தது? கடகடவென்று விடிந்தது. எப்படி விடிந்தது? கடகடவென்று விடிந்தது. அடுத்த வினா எண் 2. பனை மரத்தில் அவன் டாஸ் என்று ஏறினான். என்ன பண்ணீங்களா? அங்க என்ன கொடுப்பீங்க உங்களுக்கு விடையா? பனை மரத்தில் அவன் மடமடவென்று ஏறினான். பனை மரத்தில் அவன் மடமடவென்று ஏறினான். இலை சருகுகள் டாஸ் என சத்தமிட்டன. வினா எண் 3. இலை சருகுகள் டாஸ் என சத்தமிட்டன. என்ன சத்தமிட்டன? சலசலவென்று சத்தமிட்டன. இலை சருகுகள் சலசலவென்று சத்தமிட்டன. வினா எண் 4. கிழவன் குளிரில் டாஸ் நடுங்கினான். அப்படி என்ன எழுதுறீங்க? கிழவன் குளிரில் கிடுகிடுவென நடுங்கினான். புரிகிறதா பாருங்களா? இது எல்லாமே இரட்டை கிளவி தான். அடுத்து பயிற்சி 2 பார்க்கலாம். விடுபட்ட இடங்களில் தகுந்த இரட்டை கிளவி சொற்களை எழுதுக. உங்களுக்கு அதுக்காக விடை கொடுத்துருப்பாங்க, ஆனால் மாறி மாறி இருக்கும். நீங்கள் வினாக்களை படித்து சரியான விடையை எடுத்து எழுதணும். புரியுதா? இப்போது நான் வினாக்கள் படிக்கிறேன், நீங்கள் விடைகள் சொல்றீங்களா? வினா எண் 1. மரங்கள் டாஸ் என்று ஒடிந்து விழுந்தன. மரங்கள் டாஸ் என்று ஒடிந்து விழுந்தன. எப்படி ஒடிந்து விழுந்தன? மடமடவென ஒடிந்து விழுந்தன. அடுத்து தங்கச் சரிகை டாஸ் என்று மின்னியது. தங்கச் சரிகை எப்படி மின்னும்? அம்மா பட்டு புடவை கட்டிட்டாங்க, பார்த்துட்டீங்களா? எப்படி மின்னும்? பாருங்க, பலபலன்னு மின்னும். அப்ப அதுதான் உங்களுக்கு பதில். தங்கச் சரிகை பலபலவென்று மின்னியது. அடுத்து வினா எண் 3. தேனீக்கள் டாஸ் என்று உழைக்கும். தேனீக்கள் எப்படி உழைக்கும்? பாருங்க, தேனீக்கள் சுறுசுறுப்பாக உழைக்கும். இது பெரிய வார்த்தையாச்சு. ஏன் கேட்டுச்சா பொருள் தராதா அப்படின்னு வந்துட்டுக்கலாம். பிரிச்சு பாருங்க. சுறுசுறுப்பாக. சுறுங்கிறதுக்கு அர்த்தம் வருதா? வராது. சுறுப்பாக அர்த்தம் வருதா? வராது. அப்ப பெரிய வார்த்தையா இருந்தா கூட பிரிச்சு பார்த்தா நமக்கு பொருள் கிடைக்கல. அப்ப இது என்னவா இருக்கும்? இது என்ன சொல்லு? இது இரட்டை கிளவி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா பாத்தீங்களா? தேனீக்கள் சுறுசுறுப்பாக உழைக்கும். அடுத்து வினா எண் 4. ஓடையில் நீர் டாஸ் என்று ஓடுகிறது. ஓடையில் நீர் சலசலவென்று ஓடுகிறது. புரியுதா பாத்தீங்களா? அடுத்து வினா எண் 5. நான் நேற்று பார்த்த படம் டாஸ் என்று இருந்தது. நான் நேற்று பார்த்த படம் டாஸ் என்று இருந்தது. விறுவிறுப்பாக இருந்தது. நான் நேற்று பார்த்த படம் விறுவிறுப்பாக இருந்தது. புரியுதா பாத்தீங்களா? அடுத்து நெஞ்சு டாஸ் என அடித்துக் கொண்டது. நெஞ்சு படக் படக் என அடித்துக் கொண்டது. புரியுதா பாத்தீங்களா? பிரிச்சு பாருங்க, எங்கேயுமே பொருள் எப்படி சுறுசுறுப்பான பொருள் அதே மாதிரி விறுவிறுப்பாகவும் பொருள்களுக்கு வராது. கடைசியா கோபத்துடன் கந்தன் ராமனை டாஸ் என அடித்தான். எப்படி அடித்தான்? மடே மடே என்று. புரியுதா பாத்தீங்களா? கோபத்துடன் கந்தன் ராமனை எப்படி அடிச்சான்? மடேர் மடேர் என்று ஆடித்தான். புரியுதா பாத்தீங்களா? அடுத்து வினா எண் பயிற்சி 3ல கொடுக்கப்பட்டுள்ள இரட்டை கேள்விகளுக்கு ஏற்ற வாக்கியங்களை எழுதுக. வாக்கியம் எழுதுவோமா? அங்க நிறைய இரட்டை கேள்விக்கான வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வாக்கியத்தை நம்ம எழுத ஆரம்பிக்கலாமா? வாங்க. பயிற்சி 3ல கொடுக்கப்பட்ட இரட்டை கேள்விகளுக்கு ஏற்ற வாக்கியங்களை எழுதுக. இதான் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது நீங்க ஒரு பேப்பர்ல அதுக்கான விடையை எழுதி இந்த பகுதியில என்ன பண்ணலாம்? ஒட்டி வச்சிடலாம். புரியுதுங்களா?
இங்க குபீர் குபீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குபீர் குபீர் அப்படிங்கிறதுக்கு எப்படி வாக்கியம் அமைப்பீங்க? மிருதுளா கதையை கேட்டு குபீர் குபீர் என சிரித்தார் அப்படின்னு கேட்டா. அடுத்து பரபரப்பாக எப்படி எழுதுவீங்க வாக்கியத்தை? மாணவன் பரபரப்பாக படித்தான் அப்படின்னு எழுது. புரியுதா பாத்தீங்களா? அடுத்தீங்க தல தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயிர் சாதம் தல தலவென்று இருந்தது. என்ன பாத்தீங்களா? தயிர் சாதம் எப்படி இருக்கும்? தல 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 இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்றேன். அடுத்து மினு மினு அப்படின்னு சொல்லிருக்கோம். மினு மினுக்கு எப்படி அமைப்பேன்? வைரம் மினு மினுவென மின்னியது. வைரம் மினு மினுவென மின்னியது அப்படின்னு எழுதலாம். அடுத்து பலபல பலபலன்னு எப்படி எழுதுங்க பாத்தீங்களா? கண்ணன் பலபலவென்று பேசினான். கண்ணன் பலபலவென்று பேசினான். திருத்திருவென அதுக்கு எப்படி நீங்க திருத்திருவென பாருங்க. திருடன் திருத்திருவென முழித்தான். திருடன் திருத்திருவென முழித்தான். சடசடவென்று அதுக்கு எப்படி வாக்கியம் அமைப்பீங்க? சடசட மரம் சடசடவென முறிந்தது. மரம் சடசடவென்று முறிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கடகடவென்று அதுக்கு எப்படி நீங்க வாக்கியம் அமைப்பீங்க? கடகடவென்று அப்படின்னு கேட்டா ரயில் கடகடவென்று ஓடியது அப்படின்னு எழுதணும். ரயில் கடகடவென்று ஓடியது அப்படின்னு எழுதணும். அடுத்து குபுக் குபுக் என்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குபுக் குபுக்கு எப்படி வாங்கினா இந்த வாக்கியத்தில் எழுதுங்க பாருங்க. நெருப்பு குபுக் குபுக் என்று எரிகிறது அப்படின்னு இரட்டை குரல்ல எழுதலாம். என்ன பண்ணீங்களா? நான் சொன்னதான் எழுதணும் இல்லை, நீங்களாவே சுயமா சிந்திச்சு சரியான வாக்கியத்தை எடுத்து அந்த இடத்துல எழுதலாம். அந்த இரட்டை கிளையில வரக்கூடிய வார்த்தையை அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வாக்கியங்களை நீங்க அமைக்கலாம். சரியான வாக்கியத்தை அமைச்சிங்கன்னா உங்களுக்கு தேர்வுல முழுமையா மதிப்பெண் வழங்கணும். புரியுதா பாத்தீங்களா? அடுத்து நாம் பார்க்க இருப்பது பக்க எண் 57 உள்ள அடுக்கு தொடர். 57 உள்ள அடுக்கு தொடரை பார்க்கலாம். பார்க்கலாமா? அங்கேயும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு விடைகள் கொடுத்துருப்பாங்க. ஆனா விடைகள் எப்படி இருக்கும்? மாறி மாறி இருக்கும். கீழே இருக்க வினாக்களை படிச்சு விடையை சரியான விடையை எடுத்து எழுது. புரியுதா பாத்தீங்களா? பாருங்க. இங்கு அடுக்கு தொடர் சொற்களும் விடுபட்ட இடங்களோட வாக்கியங்களும் உள்ளன. சரியான சொற்களை எழுதி பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்க எண் 57 அதுக்கான பயிற்சி தான் இங்க இருக்கு. புரியுதா பாத்தீங்களா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? வினா எண் 1 டேஷ் கந்தன் பணம் சேர்த்து நிலம் வாங்கினான். டேஷ் கந்தன் பணம் சேர்த்து நிலம் வாங்கினான். இதுதான் உனக்கு கேட்டிருக்க கேள்வி. அப்போ நீங்க எங்க கொடுப்ப பாருங்க. சிறிது சிறிதாக கந்தன் பணம் சேர்த்து நிலம் வாங்கினான். புரியுதா பாத்தீங்களா? அடுத்து வினா எண் 2 டேஷ் தேனோடையில் தேன் இருந்தது. டேஷ் தேனாடையில் தேன் இருந்தது அப்படிங்கும்போது மெல்ல 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 தேனாடையில் தேன் இருந்தது. தேனடை என்ன? அது அடை மாதிரி இருக்கும். அதுக்கு குளியும் போது அதுக்கு வந்து தேன் வந்து சொட்டம் சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் சொல்றாங்க. மெல்ல மெல்ல தேனடையில் தேன் சேர்ந்தது. ஒரே நாள் நிறைய 2 லிட்டர் 3 லிட்டர் தேன் சேர்ந்துருமா? செய்யறாரு. தேனீக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தேனீக்கள் தேனத்தை இந்த அடைகளை வச்சிருக்கோம். கவனிச்சிருக்கீங்களா? அதான் சொல்றாங்க. மெல்ல மெல்ல தேனடையில் தேன் சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வினா எண் 3 செடி டேஷ் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. செடி டேஷ் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அப்ப நீங்க என்ன கொடுத்தீங்க? செடி வளர வளர எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு எனக்கு புரியும். புரியுதா பாத்தீங்களா? வளர வளர அப்படிங்கிற விடைய அந்த இடத்துல எழுதணும். அடுத்து வினா எண் 4 டேஷ் சென்று தங்கையை தேடினான் கண்ணன். டேஷ் சென்று தங்கையை தேடினான் கண்ணன். ஊர் ஊராக சென்று தங்கையை தேடினான் கண்ணன். புரியுதா பாத்தீங்களா? ஊர் ஊராக சென்று. அடுத்து வினா எண் 5 டேஷ் ஓடாகி போனாள் அவள். ஓடாகி போனாள் அவள் அப்படின்னா என்ன ஆன்சர் எழுதுற? உழைத்து உழைத்து ஓடாகி போனாள் அவள். என்ன எழுதுங்க பாத்தீங்களா? உழைத்து உழைத்து ஓடாகி போனாள் அவள் எழுதும். அடுத்து வினா எண் 6 டேஷ் வீரர் கூறும் அப்படின்னா
புரியுதா குழந்தைங்களா? அடுத்து கடைசியா இருக்க ஒன்று வினாயன் 7 டேஷ் ஏறி இறங்கி பொருள் வாங்கினாள் ராதா. டேஷ் ஏறி இறங்கி பொருள் வாங்கினாள் ராதா அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன எழுதணும் அந்த இடத்துல? கடை கடையாய் ஏறி இறங்கி பொருள் வாங்கினாள் ராதா அப்படின்னு நீ எழுது. புரியுதா குழந்தைங்களா? இப்போ நம்ம இந்த வகுப்புல என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? வினைச்சொல் பார்த்தோம், அடுக்கு தொடர் பார்த்துருக்கோம், இரட்டை கிளவி பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன்.